ஓம் சிவாய. ஸ்பிரிச்சுவல் ஜோதிடம் டிவி நேயர்களுக்கு அடியேன் உங்கள் சிவயோகி சிவசக்திமான் சுவாமிகள் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். அன்பு நேயர்களே, இந்த பதிவில் சுக்கிர பயிற்சி பலன்கள் தான் பார்க்க போகிறோம். 12 ராசிகளுக்கு உண்டான சுக்கிர பயிற்சி பலன்கள் வருகின்ற 29/6/2025 முதல் 25/7/2025 சுமார் ஒரு 27 நாட்கள் இந்த சுக்கிர பயிற்சி நடக்க போகுது. இதுவரைக்கும் மேசராசியில் இருந்த சுக்கிர பகவான் தன்னுடைய சொந்த வீடான ரிஷபராசியில் பயிற்சி ஆகிறார். அதை பற்றி விரிவாக சொல்ல போகிறோம். அவர் இருக்கிற இடம், அவருடைய பார்க்கும் இடம், என்னுடைய பலாபலங்கள் எல்லாமே சொல்ல போகிறோம். அதுக்கு முன்னாடி என்னுடைய குருநாதனை வணங்குகிறேன். ஓம் குருப்யோர்ம நற்பவே 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 ஓம் காஞ்சிவாசாய வித்மகே சாந்தரூபாய தீமகே தன்னோ சந்திரசிங்க பிரச்சோதியாத். என்னுடைய ஆத்மந்தன் மகாகாலம். ஓம் காளிகாசாய வித்மிகே மசான வாசின்ன தீமிகே தன்னோ அகுர பிரஜோதியாத். என்னுடைய உபாசனன் மகாவாராகியன். ஓம் மகிஷத் வஜாய வித்மிகே சண்டகஸ்தாயம் தன்னோ வாராகி பிரஜோதியாத். பொதுவாக சுக்கிரன் அந்த ரிஷபராசியில் வந்து அமர்கிறார். அதனுடைய பொது பலன்களை இப்போ பார்க்கலாம். இதுவரைக்கும் மேஷராசியில் செவ்வாய் பகவானுடைய வீட்டில் இருந்தார். செவ்வாய்க்கும் சுக்கிரனுக்கும் அவ்வளோ ஒன்றும் சரியாக வராத ஒரு விஷயம். அப்போது சுக்கிரனால் ஏற்படக்கூடிய பலன்கள் எல்லாமே கொஞ்சம் தள்ளி போச்சு, தடைப்பட்டது. திருமண தடை, சுபகாரிய தடை, பெண்களுக்கு வர வேண்டிய லாபங்கள் வராமல் போனது, பெண்களின் முன்னேற்றம் பாதிக்கப்பட்டது, இதெல்லாமே நடந்தது. ஆனால் இப்பொழுது சுக்கிரன் தன்னுடைய சொந்த வீட்டில் வந்து அமர்கிறார். அங்கிருந்து அமர்ந்து அவர் 7ஆம் பார்வையாக விருச்சிக ராசியை பார்க்கிறார். அப்போது இதனால் என்னென்ன பொது பலன் ஏற்பட போகுது அப்போ சொல்ல போகிறோம். இந்த வகையில் பார்க்கும் பொழுது சுக்கிரன் ரிஷபராசியில் வந்து அமர்ந்தவுடன் தன்னுடைய சொந்த வீடு, எப்போ சொந்த வீட்டில் இருக்கிறதா நல்லபடிய பலன் கொடுப்பாங்க, வரங்களை வாரி வழங்குவார்கள். அந்த வகையில் பார்க்கும் பொழுது நிறைய பெண்களுக்கு சம்பந்தமான தொழில்கள் எல்லாமே செழித்து ஓங்கும், பெண்களால் முன்னேற்றம் அடையும், பெண் கல்வி நல்ல ஒரு நிலைமைக்கு வந்து சேரும். அது இல்லாமல் பெண்கள் சிறுமிகள் கூட எடுத்துக்கலாம். இப்போ நிறைய பாதிக்கப்படுறாங்க இல்லையா, அதெல்லாமே இப்போது இனி வரும் காலங்களில் இந்த சுக்கிர பயிற்சிக்கு அப்புறம் குறையக்கூடிய விஷயங்களாக இருக்க போகுது. அப்போது அந்த எண்ணத்தை மாற்றி விடுவார். அதுதான் முக்கியம். ஏன் ஒருத்தர் தவறு செய்கிறாருன்னா எண்ணம் தான். அந்த எண்ணம் மனதில் வந்தோன்னே தவறு செய்ய தூண்டுது. அந்த தவறை திருந்திடுவாங்க டக்குன்னு. ஒரு செகண்டில் வேண்டாம் அப்படின்னு நம்மளுக்கு தண்டனை கிடைக்கும், பிரச்சனை வரும் அப்படின்னு நினச்சி அந்த விஷயத்தில் தவறு செய்யக்கூடிய விஷயத்துலேருந்து ஒதுங்கிடுவாங்க. அதுதான் இப்போது உள்ள சுக்கிர பயிற்சியில் நடக்க போகுது. அதுவும் இல்லாமல் நல்ல ஒரு வீட்டுக்கு தேவையான வசதி வாய்ப்புகள் வந்து போகுது. எல்லாருக்குமே 12 ராசிக்காரங்களுமே வரப்போகுது. வீட்லேயும் சரி நாட்டிலையும் சரி நல்ல செழிப்பான முன்னேற்றங்கள் வந்து அமைய போகுது. அரசாங்கத்தார் வந்து வழியை வந்து உதவிகள் பண்ணுவாங்க, மக்களுக்கு உதவி செய்வாங்க. அவங்களுடைய அந்த வழங்குதலால் மக்கள் முன்னேற்றம் அடைவாங்க. அரசாங்க சலுகைகள்லாம் கிடைக்க போகுது. இதில்லாமல் போர் மூலம் அபாயம் இருந்தால் அது தள்ளி போகும். அதெல்லாம் தள்ளி போயிடும் கண்டிப்பாக. பேச்சுவார்த்தையில் முடியும், இல்லைனாக்கா வேண்டாம் இப்போது அப்படின்னு நினைக்க தோணும். இது மாதிரிலாம் நடக்கும். அது இல்லாமல் ஒரு விருச்சிக ராசியை பார்ப்பதால் செவ்வாய் இல்லையா, செவ்வாய்ன்றது படைத்தலைவி தான். இருந்தாலும் அவர் நேரடி பார்வையாக பார்க்கும் பொழுது அந்த விருச்சிக ராசி பார்க்கும்போது செவ்வாய் பகவான் அந்த வீட்டுக்குரியவர். சிறு சிறு சலசலப்புகள், சண்டை சச்சரவுகள் வந்து நீங்கிவிடும், வந்து தடைப்பட்டு நீங்கிவிடும். அதுதான் நடக்க போகுது. சின்ன சின்ன பஞ்சாயத்துகள் வரும், சின்ன சின்ன சண்டை சச்சரவுகளும் எல்லாமே சரியாயிடும். காவல்துறை, இராணுவத்துறை எல்லாமே பலப்படும். கொஞ்சம் திருத்தி அமைப்பாங்க. காவல்துறையில் இந்தந்த குறைகள் இருக்குது, இராணுவத்துறையில் இந்தந்த குறைகள் இருக்குது அப்படின்னு சொல்லி அதெல்லாம் நீக்கி மாநில அரசாங்கம் சரி மத்திய அரசாங்கம் சரி இதில் தலையிட்டு அந்த அவங்களுக்கு தேவையான விஷயங்களுக்கு அவங்க இது பண்ணுவாங்க, அதிகாரம் வழங்குவாங்க. இதெல்லாமே நடக்கும். இதெல்லாம் நடக்கிறதுனால இந்த சுக்கிர பயிற்சி எல்லா வகையிலுமே ஏற்றமாக தான் இருக்க போகுதுன்னு சொல்லி எல்லா நலமும் போய்ட்டு வாழ போகிறீங்கன்னு சொல்லி வாழ்த்தி அடுத்து 12 ராசியை இப்போது பார்க்கலாம். மீனராசி நேயர்களை 12 ராசிகளுக்கு உண்டான சுக்கிர பயிற்சி பலன் தான் சொல்லிட்டு வரேன். அந்த வகையில் இப்போது மீனராசிக்காரங்க, மீனராசிக்கு பார்த்தீங்கன்னாக்கா உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்துல தான் சுக்கிரன் இப்போது பயிற்சி ஆகியிருக்கார். அவருடைய பார்வை 9ஆம் இடத்துல விழுது. அதுக்குண்டான பலாபலங்கள் என்னன்றதான் இப்போது
விரிவாக நம்ம பார்க்க போகிறோம் இந்த சுக்கிர பயிற்சியில். உங்கள் ராசாதிபதி குருவாக இருந்தாலும் அவர் சுக்கிரனுக்கு பகையாக இருந்தாலும் சுக்கிரனுடைய இருக்கும் இடத்துடைய பலனும் பார்வை பெறக்கூடிய பலனும் கண்டிப்பாக நன்மை தான் செய்யும். சுகபோக வாழ்வுக்கு சுக்கிரன் தானே சொல்கிறோம், அது கண்டிப்பாக நடக்கும் உங்களுக்கு. அது இல்லாமல் உங்கள் ராசியில் அந்த சுக்கிரன் உச்சம் பெறுகிறார், இது கண்டிப்பாக நீங்கள் அண்டர்லைன் பண்ணிக்கணும். பொதுவாக மீனராசிக்கு சுக்கிரன் நல்லது தான் செய்வார். ஏனென்றால் உங்கள் ராசியில் தான் அவர் உச்சம் பெறுகிறார். உச்சம்னா சக்தி வாய்ந்த, அதிசக்தி வாய்ந்த விளங்குகிறார். அந்த இடத்துக்கு அந்த பவர் உண்டு, அதுதான் அப்படி சொல்லியிருக்கேன். அப்போது உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்துல ஒரு சுக்கிரன் வந்திருக்கும் போது நல்ல ஒரு இடமாற்றம் கிடைக்கும், உங்களுக்கு நிறைய பயணங்கள் கிடைக்கும், விபத்து தவிர்க்கப்படும், ஆபத்து நீக்கப்படும். இது கண்டிப்பாக அண்டர்லைன் பண்ணிங்க. இதெல்லாமே நடக்கும், நல்லது தான் நடக்கும். முயற்சியால் ஜெயம். உங்களுடைய சொந்த முயற்சி பண்ணிங்கன்னா கண்டிப்பாக அதில் வெற்றி பெறுவீங்க. இதனால் வரைக்கும் உங்களை சட்டையே பண்ணாமல் இருந்திருப்பாங்க. இப்போ உங்களுடைய நடவடிக்கைகள், உங்களுடைய விஷயங்கள் எல்லாம் கவனிக்கப்படும். அவங்களே கேட்பாங்க, என்ன பண்ணலாம், இப்போ உனக்கு என்ன பண்ணணும், ஏது பண்ணணும், என்ன செய்யலாம், இப்படி தான் கேட்பாங்க. அதுக்குண்டான காலகட்டம் தான் இப்போ நடக்க போகுது. இந்த சுக்கிர பயிற்சியில் இது நடக்கும். அடுத்து உங்கள் ராசிக்கு 9ஆம் இடத்தை அவர் பார்க்கறனால தந்தை வழி உறவு பலப்படும். தந்தை வழி உறவுகள் மூலிமா நல்ல நல்ல விஷயங்கள் நடக்கும். அவங்களே விரும்பி பண்ணுவாங்க. அது உங்களுக்கு ஒரு நல்ல மாற்றத்தை கொடுக்கும். எல்லாமே நடக்கும். நிறைய கோயில்குளம் போயிட்டு வருவீங்க. இந்த தெய்வத்துக்கு வேண்டியிருப்பீங்க, அந்த தெய்வத்துக்கு அந்த பிரார்த்தனை, இந்த தெய்வத்துக்கு இந்த வேண்டுதல், இப்படிலாம் இருந்திருக்கும். அதெல்லாமே இப்போ உங்கள் செய்யக்கூடிய நேரமாக இப்போ அமைஞ்சிருக்கு. அது செஞ்சிங்கன்னா என்ன ஆகும், கண்டிப்பாக பலன் கிடைக்கும். அது ஒரு கடன் மாதிரி தானே, இறைவனுக்கு பட்ட கடன் தானே அது. நான் இந்த மாதிரி பண்ணுறேன் அப்படின்னு சொல்லியிருப்பீங்க, செய்யாமல் இருந்திருப்பீங்க, இப்போ நீங்கள் செய்வீங்க, அப்போ கண்டிப்பாக அதுக்குண்டான பலன் கிடைக்கும். அது கண்டிப்பாக நடக்கக்கூடிய நேரம் தான் இப்போது உங்களுக்கு நடந்துட்டுருக்கு. அது இல்லாமல் உங்களுக்கு இஷ்ட தெய்வம் அப்படின்னு இருந்திருக்கும். ஒருத்தவங்க ஒரு இஷ்ட தெய்வம் இருக்கும். அந்த இஷ்ட தெய்வத்தை நீங்கள் இந்த காலகட்டத்தில் பிடிச்சிக்கணும். தொடர்ந்து தியானித்து வரலாம். அந்த தெய்வத்துடைய கோயில் பக்கத்தில் இருந்து அடிக்கடி போயிட்டு வரலாம். சதா சர்வகாலமாக தொடர்ந்து அதனுடைய இறை நாமாக்களை தொடர்ந்துபடி வரலாம். அவங்க அந்த தெய்வத்துக்கு ஏற்ற வழிபாடு முறைகளை பற்றி தெரிஞ்சுக்கிட்டு அது வழிபாடுகள் பண்ணலாம். இது மாதிரிலாம் பண்ணிட்டு வந்தீங்கனாலும் இந்த காலகட்டங்கள் நல்லாயிருக்கும் உங்களுக்கு. இது இல்லாமல் வெளியூர் வெளிநாட்டு பயணம் மூலிமா நன்மை செய்யக்கூடிய விஷயமாக அமைய போகுது. அல்லது தொடர்பு, அவங்க மூலிமா தொடர்பு ஏற்பட்டு அது மாதிரி நல்லது நடக்கும். அங்கேருந்து இங்கே செஞ்சுட்டு போவாங்க. இல்லை நீங்கள் அங்கே போயிட்டு அவங்களுக்கு உதவி பண்ணி அது மூலிமா லாபத்தை கொண்டு வருவீங்க. இதெல்லாமே நடக்கும். எது எப்படி இருந்தாலும் மீனராசிக்காரங்களுக்கு இந்த சுக்கிர பயிற்சி நல்ல ஒரு லாபத்தை தரக்கூடிய விஷயமாகவும் ஒரு திருப்பு முனை வாழ்க்கையில் அமையக்கூடிய விஷயமாக அமைய போகுது. நீங்கள் செய்யக்கூடிய இறைப்பறிகள் பார்க்கும்பொழுது உங்கள் ராசாதிபதி குரு பகவான், குருன்றது முருகருடைய அம்சமாக சொல்லப்படுது. அப்போ முருகருக்குடிய இருக்கக்கூடிய அந்த வள்ளி தெய்வானுடைய சமேத முருகரை வழிபட்டு வரணும். பெரும்பாலும் நீர்நிலை அறைகளுக்குள்ள முருகப்பெருமான் வழிபட்டு ரொம்ப விசேஷம் சொல்லப்பட்டிருக்கு. இது இல்லாமல் பால் காவடி, பன்னீர் காவடி, இந்த மாதிரி காவடிகள் எடுத்து வழிபடலாம். எப்பொழுதும் முருகப்பெருமான் சிந்தனையுடைய இருக்கலாம். இது மாதிரிலாம் பண்ணிட்டு வரலாம். நீங்கள் செய்யக்கூடிய தான தர்மம் பார்க்கும்போது ஏழை எளிய உங்கள் குழந்தைகள், சில்ட்ரன்ஸ் இதுன்னு சொல்லுவாங்க, குழந்தைகள் காப்பகம்னு சொல்லுவாங்க. அப்படி சின்ன குழந்தைங்களுக்குன்னே தனியாக இருக்குது. அந்த மாதிரி இடங்களுக்கு அனாத ஆசிரமங்கள், தாய் தப்பனே இருக்க மாட்டாங்க, அது மாதிரிலாம் இருப்பாங்க. அவங்களுக்கு போய் உதவி போய் தசை பண்ணிட்டு வரலாம். உடுக்க உடை, உண்ண உணவு, தேவையான பொருட்கள் இது மாதிரி வாங்கி கொடுத்துட்டு வரலாம். இதெல்லாம் பண்ணிட்டு வந்தீங்கனாலும் இந்த இறை பரிகாரத்து மூலிமாவும் உங்களுக்கு இந்த சுக்கிர பயிற்சி நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்குன்னு சொல்லி மீனராசிக்காரங்களுக்கு எல்லா நலமும் பெற்று நீங்கள் வாழ்வீங்கன்னு சொல்லி வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி.